அதாவது வீரத்துக்கு ரெண்டு டீமுமே சிறப்பான பாட்டு, அதாவது ஒண்ணுக்கு ஒன்று சளைச்சதுல இவங்ககிட்ட மாட்டினவங்க பொழைச்சதுல அப்படிங்கிற மாதிரி சிறப்பான பாடல்களை கொடுத்து வீரத்தை வந்து ரெண்டு டீமுமே வந்து சிறப்பாக கொண்டாடிட்டீங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய பட்டிக்காடா பட்டணமால அடுத்ததாக என்ன பார்க்கலான் இருக்கோம் அண்ணே? இப்ப நம்ம எல்லாருமே ஒரு உறவுகளா இருக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்துல உறவுகளுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவமான பாடல்கள்லாம் இருக்குங்கிறது இந்த 7 இதயங்கள்ல ஒரு இதயத்தை நான் கூப்பிட்டு பாட வைக்க போறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி அதாவது சில உறவுகள் நான் சொல்றேன், அந்த உறவுகள் வந்து பட்டிக்காடுக்கு தெரிஞ்சிருக்கா இல்ல பட்டணத்துக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாத்திரலாம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கான முதல் உறவு என்ன அப்படின்னா ஓரகத்தி. ஓரவத்தினா என்னோட வீட்டுக்காரர் இருக்கார்ல, என் வீட்டுக்காரரோட தம்பி மனைவி தான் ஓரவத்தி. கோ சிஸ்டர். அடுத்த உறவு என்ன அப்படின்னா சகல. சகல என்ன? தங்கச்சியை கட்டினவன் தான் சகல. கோ பிரதர். ஒரே வீட்டினுடைய 2 மருமகன்கள். அவ்வளவுதான், அதான் சகல. ஓகே, அடுத்ததாக மைத்துனன். மைத்துனன் இஸ் பிரதர் இன் லா. ஹஸ்பண்டோட பிரதர். ஹஸ்பண்டோட பிரதர் மைத்துனன். அடுத்தது அண்ணனுக்கு பிடித்த வார்த்தை சக்காலத்தி. செகண்ட் வைஃப். சின்ன வீடு. அண்ணா ஸ்மால் ஹவுஸ் இருக்கா? சரி, அது கரெக்டா? இத பத்தி எனக்கு உண்மையிலே எனக்கு என்னன்னு தெரியல. இந்த உறவு அண்ணனுக்கு தெரியலங்கிறதா எனக்கு வருத்தமா இருக்கு. இது உங்களுக்கு தெரியலையா? இல்ல, அவர் தெரியாம வச்சிக்கிறாரு. அதாவது அவங்க வைஃப்க்கு தெரியாம வச்சிக்கிறாரு. உனக்கு ஒண்ணு புரியல. அவருக்கு அது தெரியல. நான் வீட்டுக்கு போ. ஆனா உங்களுக்கு உறவுகள்லாம் தெரியும்ல? ஆமா. ஓகே, சித்தப்பாவோட 2வது தம்பி பையன் உங்களுக்கு என்ன முறை? அதாவது சித்தப்பாவுடைய 2வது பையன் உங்களுக்கு என்ன முறை? எனக்கு மயன். ஆமா, கரெக்ட். நான் சொன்னது கரெக்ட்டா? அப்சல்யூட்லி கரெக்ட்டுங்க. இல்ல நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. அவன் உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருக்கான். எப்படி ஆனா நீங்க பட்டுன்னு அடிச்சிட்டீங்க. ஆமா, உறவுகளை வந்து பேசியாச்சு, இனி பேச்சு வேண்டாம், பாடல் போதும், இசை போதும். சோ உறவுகளை பத்தி பாடுறதுக்காக யாரு வர போறாங்க? அதாவது உறவுகள்னு ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து எல்லா உறவுகளையும் பத்தி ஒரு பாடலை பாடினோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தனித்தனியா ஒவ்வொரு உறவையும் பத்தி நம்ம சிறப்பா பாடுறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கிறோம். இப்போ முதல்ல வந்து என்னுடைய அன்பு 2வது இதயம் சபரி இதயம், வாங்க அவருக்கு நல்ல கைதட்டல் கொடுங்க, நல்ல கைதட்டல் கொடுங்க. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஐயா, ஒரே ஒரு ஐயாவுக்கு ஒரே ஒரு அம்மா, ஒரே ஒரு அம்மா பெத்தா ஒரே ஒரு பொண்ணு. அவ பொண்ணு இல்ல, பொண்ணு இல்ல, கடவுளோட கண்ணு. எங்க ஐயா இருக்காரே, எங்க ஐயா பாசம் இல்லாம பலரு பைத்தியமாவதுண்டு, பாசத்தினாலே இவரு பைத்தியமாவதுண்டு. காத்தடிச்சா மகளுக்கு காவலுக்கு நிப்பாரு, காச்சடிச்சா சூரியனை கைது செய்ய பாப்பாரு. மக மட்டும் மத்ததெல்லாம் இவருக்கு கொசுரு. எங்க அக்கா இருக்காங்களே, எங்க அக்கா பூச்சிய பார்த்தாலே சிலரு புத்தி மாறி போவாங்க, பூகம்பமே வந்தாலும் அக்கா பூ தொடுத்து நிப்பாங்க. கொண்டதுவும் ஒரு குழந்தை, கொடுத்தவனும் ஒரு குழந்தை, தொலையட்டும் கழுதைங்கன்னு தொல்லையெல்லாம் பொறுப்பாங்க. எங்க அக்கா எங்களுக்கு பரிசா, எங்க அக்கா மனசோட இமயமல சிறுசு. அடுத்து எங்க அம்மா இருக்காங்களே, எங்க அம்மா பிறந்து வரும் போதே சிலரு வரம் தரவே வருவாங்க, வரமா வந்தம்மா வாஞ்சையுள்ள தங்கம்மா,
சிட்டெரும்ப நசுக்காத சிங்கந்தா எங்கம்மா மறுபிறவி உண்டன்னா எனக்கு என்ன வேணும் இந்த மகளுக்கோ தாய்க்கோ நான் மகனாக வேணும்